Hi friends, இப்போ கொத்தவரங்காய் ஜூஸ் போடலாம் friends. இந்த கொத்தவரங்காவை இப்படி கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசா. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் friends. இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் friends. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நெல்லிக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் friends. இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ இதை ரன் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 2 ஸ்பூன் பனங்கற்கண்டு தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தவரங்காய் வயிறுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தவரங்காய் ஜூஸை போட்டு வெறும் வயிறில் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிறுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தவரங்காய் ஜூஸை அடிக்கடிக்கு இந்த கொத்தவரங்காய் ஜூஸை செஞ்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிறு ரணத்தெல்லாம் ஆற்றும், வயிறு வலிலாம் சரியாகும். வயிறு சம்மந்தப்பட்ட வலி எல்லாத்தையும் இது சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.